ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே இனம் என்று சொல்லுகிற இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. விலைவாசியை கட்டுப்படுத்துவேன். பெட்ரோல் 35 ரூபாய் பெர் லிட்டர் கொடுக்க போறேன், ஆகவே எனக்கு ஓட்டு போடுங்க சொன்னார். 2 கோடி இளைஞர்களுக்கு கேரண்டி கொடுத்தாரு. எல்லாமே பொய் பொய் பொய். சென்னை பெரும் வெள்ளத்திலே அடிபட்டது, தூத்துக்குடி பெரும் வெள்ளம், திருநெல்வேலி, பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட போது நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பணத்தை மட்டுமே வைத்துதான் அதை சமாளிக்க வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு ₹1 தந்தால் 29 காசு திருப்பி தருகிறார்கள். அதே உத்தரப்பிரதேசத்துக்கு ₹1 தந்தால் ₹2.73 தருகிறார்கள். அவர்கள் வரியே கட்டாமல் நம்முடைய வரியை வைத்து அவர்களுக்கு பணம் தருகிறார்கள். பிரதமர் சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்திக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள், தமிழுக்கு கிள்ளி கூட கொடுப்பதில்லை. நான் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படை கிட்ட இருந்து நம்முடைய ராணுவத்தை அனுப்பி காப்பாற்றுவேன்னு மோடி வடையை சுட்டார். செஞ்சாரா? என்னைக்கு பேப்பர் எடுத்து பார்த்தாலும், டிவியில செய்தியை படிச்சாலும், தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது, தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல், மீன்கள் வலைகள் கொள்ளையடிக்கப்பட்டன, இப்படிதான் தினமும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. போன 10 வருஷத்துக்கு முன்னாடி மதுரைக்கு ஒரு வடை சுட்டார், உங்களுக்கு தெரியும், எய்ம்ஸ் மதுரை. இதுவரைக்கும் ₹1 கூட ஒதுக்கீடு செய்யலைங்க.